ஒரு கவர்மெண்ட்லயும் இந்த மாதிரியான பவர் சென்டர்கள் இருக்கிறது வந்து ரொம்ப இயல்பான விஷயமா தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி சசிகலா அவர்கள் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் பீரியட்ல இந்த மாதிரி சொல்லுவாங்கங்கிற போது, நம்ம இவர் பவர் சென்டரா இருக்காருங்கிறதே குத்தமா சொல்ல முடியுமா? அதனால அவரு ஏதாவது ஒரு தனிப்பட்ட பலன் அடைஞ்சிருக்காரு, இல்ல ஊழல் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்மளால குற்றமா சொல்ல முடியும். இவர் மட்டும்தான் பவர் சென்டராக இருக்கிறார். இவர் மட்டும்தான் பவர் சென்டர். இவர் தான் கவர்மெண்ட்டை நடத்துறாருங்க. சார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி சார் நடத்த முடியும்? நடந்துட்டு இருக்கு வினோத். இவரை மீறி எந்த முடிவும் இந்த அரசு எடுப்பதில்லை. அதான் தெரியாம பேசல. இவரை மீறி எந்த முடிவும் அரசு எடுப்பதில்லை. மீட்டிங் நடந்துட்டு இருக்கோம். ஆஃபீஸர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிஎம்க்கு சில நேரங்களில் உள்ளபடியே புரியல. எல்லா விஷயங்களும் சிஎம்க்கு புரியும்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உதயச்சந்திரன் முதல்வருக்காக முடிவெடுப்பது சரியா? ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். உள்ளாட்சியில் ஏதோ ஒரு கோப்பு உள்ள இருந்த உள்ளாட்சி ஒரு துறையில் கோப்பு ஒன்று வருது. சம்மந்தப்பட்ட துறையின் அமைச்சர் இருக்கிறார், உதயச்சந்திரன் இருக்கிறார், சீஃப் செக்ரட்டரி இருக்கார் இல்லைன்றது தெரியல. அதில் சிஎம் கொறி எழுப்புறாரு. நீங்கள் என்ன இவ்வளோதான் சொன்னீங்க, இதில் அதிகமாக இருக்கே அப்படின்னு சிஎம் கேட்குறாரு. உதயச்சந்திரன், நீங்கள் கையெழுத்து போடுங்க, நான் அப்புறம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன்றார். இது சாதாரணமாக நடந்திருக்கலாம். கூட இருக்கிற அமைச்சருக்கு கோவம் வந்துச்சு. யார் சிஎம் இங்கே? என் தலைவர் கேட்குறாரு, நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னால் யார் உதயச்சந்திரன் கேட்குறாரு. இது நியாயம்னு நான் நினைக்கிறேன். ஹிஸ் த சீஃப் மினிஸ்டர். நான் மீண்டும் சொல்கிறேன், யூ ஆர் ஒன் அமங் தி 400 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நாளை இவரை இங்கிருந்து மாற்றி அரசு புள்ளி துறைக்கு போடலாமா? முடியாதா? போட்டால் யார் அவர்? அது உங்கள் மனசில் இருக்கணுங்க வினோத். இன்னைக்கு இருக்கிறீங்க எங்க, நான் மட்டுமா அங்கே குறை சொல்ல? நான் குறை சொல்லுங்க, இவரை ஊரே குறை சொல்லு. யூ டாக் டு எனி ஐஏஎஸ் ஆஃபீஸர், யூ டாக் டு எனி ஐபிஎஸ் ஆஃபீஸர், யூ டாக் டு எனி மினிஸ்டர். இப்போ ஒரு துறையோட செயலாளர் ஒருத்தருங்க இருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த துறை செயலாளருக்கும் அமைச்சருக்கும் ஆகலை. நார்மலாக அமைச்சர் துறை செயலாளரை மாற்றிடுவார் இல்லையா? துறை செயலாளர் அமைச்சரை மாற்றிய கதை இந்த அரசியல் நடந்திருக்கிறது தெரியுமா? இதை ஏற்றுக்கிறீங்களா? கடைசியாக நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் வனத்துறை அமைச்சர் மாற்றப்பட்டார், நினைவு இருக்கா? இவர் முடிவெடுத்து மாற்றினது. இதுக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க? இல்ல அமைச்சர் மேலதான் அலிகேஷன் இருக்கும், இது வேணான்னு நினைச்சிருக்கேன். சிஎம் முடிவு எடுக்கணுங்க, நீங்க இருங்க. இல்ல அட்வைஸ் பண்ணலாம் சார், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அட்வைஸ் பண்ணலாம். சிஎம்க்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இது இன்னொரு உதாரணம் சொல்றேன். அதுக்கு இது சொல்றேன். சிஎம்க்கு அட்வைஸ் பண்ணலாம். சிஎம்காக இவங்க முடிவு எடுக்கக்கூடாதுல்ல. இப்போ நீங்க ஒரு 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் அட்வைஸ் பண்றாங்க. ஒரு திரு கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா ஆகியோர்கிட்ட சொன்னாங்கன்னா 4 அட்வைஸும் கேட்டு சரி நான் முடிவு எடுக்கிறேன் போங்கன்னு சொல்லுவாங்க. இவர் நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு முடிவு எடுக்கிற சிஎம் கிட்ட நீங்க இந்த மாதிரி அட்வைஸ்ன்ற பேர்ல உங்கள் விருப்பத்தை தானே திணிக்கிறீர்கள். அப்போது முதல்வருக்காக நீங்கள் முடிவெடுப்பதாக தானே பொருள்படும். இப்போ திரு உதயச்சந்திரன் அவர்கள் சிஎம் கிட்ட சொல்றாரு, ஏதோ இல்லைங்க நீங்க அதை விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சிஎம் சொல்றாரு. அதை மாற்றி முடிவெடுத்தாருன்னா பரவாயில்ல. உதயச்சந்திரன் என்ன சொன்னாலும் சிஎம் கேட்கிறாருன்றப்போ இயல்பாகவே இவர் தான் ஆட்சி நடத்துகிறார்ன்ற குற்றச்சாட்டு வருமா வராதா? அதுதான் வந்திருக்கு. அண்ட் இவர் அந்த அதிகாரத்தை என்ஜாய் பண்றான்றது உண்மை. இது எனக்கே தெரியும். அது ஒவ்வொருத்தருக்கு வரும் வினோத். நீங்கள் இந்த பொசிஷனுக்கு போகும்போது வரும். அப்படி பார்க்கும்போது எல்லாம் சார் 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 இல்லை சார் நீங்கள் நினச்சா முடியல அப்படின்னு சொல்லும்போது அது மனிதர்கள் தானே. நாம அப்படியே இயல்பா தலைக்கு ஏறும். இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்றது எதுவுமே நிரந்தரம் இல்லை லைஃப்ல. அது புரிஞ்சுக்கிற அதிகாரி பக்குவமாக நடப்பாங்க. இல்லை இதை பற்றி சிஎம்க்கு எதுவும் கம்ப்ளைண்ட் போலையா இவரை பற்றி? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்ச குற்றச்சாட்டுலேயே வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, குடும்பம் வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது, மருமகன் ஆகட்டும், இல்லை அவருடைய மனைவி ஆகட்டும், இல்லை மகன் ஆகட்டும், இவங்க தான் வந்து பவர் சென்டென்ஸாக இருக்காங்க, இவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க. அப்படிங்கிற போது அதுக்கு நடுவில் இப்போ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவர் இப்படி பார்த்தோம் அப்படின்னா, இவர் நடுவில் இருக்காருன்னா இவர் சம்பந்தமான புகார்கள் முதலமைச்சருக்கு போலையா? அவரை பற்றி எந்த புகாரும் சொல்லாதீங்கன்னு சிஎம் சொல்லிட்டா? நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எங்கள் அந்த கேமராமேன் சரியில்லைங்க மாற்றுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த கேமராமேன் பற்றி எதுவும் பேசாத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பேசுறது? திஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 6 மாதத்துக்குள் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ். ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தர் எனக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேணுன்றாரு, இன்னொரு ஃபேமிலி மெம்பர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு எங்கேயோ போஸ்டிங் வேணுன்றாரு. ரெண்டையும் சிஎம் சொல்லி இதை போடுங்கன்னு சொல்லும்போது அவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. நான் போட மாட்டேன். நான் மீண்டும் சொல்கிறேன், அவர் நோக்கம் சரியாக இருக்கலாம், ஆனால் இவர் கவர்மெண்ட் ஆகுதுன்னு தான் நான் கேட்குறேன். நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு உதயச்சந்திரன் நினைச்சாருன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு இதெல்லாம் பண்ணிட்டுன்றேன். இது முறையல்லன்றதான் என்னோட இது. அவரோட நோக்கம் நல்லது. நான் மீண்டும் சொல்கிறேன், யார் சிஎம்ங்க? ப்ராக்டிக்கலாக பேசுவோம் வினோத். அவன் தாங்க ஓட்டு கேட்க போகிறான்.
நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இவங்க காசு வாங்குறது கொள்ளையடிக்கிறதெல்லாம் நான் ஒரு நாளும் நியாயப்படுத்த மாட்டேன். மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிப்பது என்பது பாவம், செய்யக்கூடாது. அவங்ககிட்ட கேட்டால் இதுதான் திருப்பி இதை சொல்லுவேன், நாங்கள் எல்லாருக்கும் காசு கொடுக்குறோம் ஓட்டுக்குன்னு சொல்லுவாங்க. அது இது ஒரு இந்த தத்துவார்த்த விவாதத்துக்குள்ள நான் போக வேணாம். அவன் தானே ஓட்டு கேட்க போகிறான், அவனுக்கு தானே நம்ம ஓட்டு போட்டோம். விடியலை தான் தரப்போறாருன்னு நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டோம். அப்போ அவரோட கவர்மெண்ட் தானே இது. நான் உதயச்சந்திரனுக்கு ஓட்டு போடலையே. நான் வாக்களித்து தேர்ந்தெடுத்துக்க எடுத்த ஒரு அரசாங்கத்தை ஒரு அதிகாரி கட்டுப்படுத்துகிறான்றதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அது தப்புன்றேன். அவங்க முடிவு எடுக்கட்டும், அது தப்பான முடிவு தான் எடுப்பாங்க. அவங்கள விமர்சனம் பண்றது அது தனி. ஹூ ஆர் யூ? இப்ப இந்த விவாதத்துக்குள்ள நடுவில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு, முக்கியமான ஒரு நபரை பத்தி பேச மாட்டோம். சீஃப் செக்ரட்டரின்னு ஒரு பொசிஷன் இருக்கு. அவரை பத்தி அவரை விட நம்ம உதயச்சந்திரன் சீஃப் செக்ரட்டரி தான் அரசாங்கத்தை நடத்துபவர் அப்படின்னு இருந்த ஒரு விஷயம் போய் முதலமைச்சரோட தனி செயலாளருக்கு இவ்வளவு முக்கியத்துவம், அப்போ சீஃப் செக்ரட்டரி என்னங்க ஒரு பொசிஷன் வரலையா? கேள்விக்குறி வரலையாங்க? கேள்விக்கு பதில் சொல்றேன் நான். அவரை இவர் மதிக்கிறதே இல்லை. இதெல்லாம் தான் இவர் மீது குற்றச்சாட்டாக மாறுகிறது. இவர் மதிக்கிறது இல்லையா? அடுத்த சீஃப் செக்ரட்டரி ஜூன் மாதம் திரு இறையன்பு அவர்கள் ரிட்டையர் ஆகிறார். அவர் ரிட்டையர் ஆன பிறகு அடுத்த சீஃப் செக்ரட்டரி தன் சொல்படி கேட்கும் சீஃப் செக்ரட்டரியை இவர் சஜஸ்ட் பண்ணிட்டு. திஸ் இஸ் தி காசிப்பிங் ஐஏஎஸ் சர்க்கிள்ஸ். தனக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய இன்னொரு உதாரணம் சொல்றேன். இந்த 4 செயலாளர்கள் இருந்தார்கள் முதல்வர் அலுவலகத்தில், உங்களுக்கு தெரியும். திருமதி அனு ஜார்ஜ் ஒரு 2-3 மாதம் முன்னாடி வெடிப்பில் சென்றார், உங்களுக்கு தெரியும். லீவில் போனால் நார்மலாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் ப்ரொசீஜரு, லீவில் போனால் இன்னொரு ஆஃபீஸர் இன்சார்ஜாக போவாங்க. லீவ் முடிச்சுட்டு வந்தோடனே இந்த ஆஃபீஸரை தூக்கி மாற்றிடுவாங்க. அனுஜார்ஜ் போன உடனே சிஎம் செக்ரட்டரிஸு அனுஜார்ஜ் கிட்ட இருந்த துறைகள் எல்லாம் இவங்க 3 பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இது எதுக்குன்னு சொல்லுங்க. வேறு யாரும் அங்கே வந்துவிடக்கூடாது. அனுஜார்ஜன் லீவ்ல எல்லாம் போடல, வரட்டி விட்டாங்க. இந்த குரூப் தான். இவர் ஊழல் இப்படி தடுக்கிறார்ல திரு உதயச்சந்திரன். செக்ரட்டரி 2 அடிச்சு கூச்சிட்டு இருக்காரு உமாநாத், தடுக்க முடிஞ்சு அவரால். வருமான வர துறையெல்லாம் பார்க்கறது உமாநாத். அண்டு விஜயபாஸ்கர், இது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் எவ்வளோ அச்சார்ன்றது தெரியும், ஊருக்கே தெரியும். கொரோனா பீரியட் எல்லாம் கொளுத்துனாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷனோட தலைவராக இருந்தவர் திரு உமாநாத். மெடிக்கல் பர்ச்சேஸ் எல்லாம் எவ்வளோன்றது தெரியும். ஊசி, மருந்து, பஞ்சு வாங்குறது கூட அடிப்பாங்க. விஜயபாஸ்கர் இவரை வச்சிருக்கிறாருன்னா எப்படி வச்சிருப்பாரு உமாநாத்தை? அந்த உமாநாத் செக்ரட்டரி 2 இருந்தாருன்னா என்ன பண்ணிட்டு இருப்பான்னு உதயச்சந்திரனுக்கு தெரியாதா? மாத்திட்டாரா? அப்ப நீங்க செலக்டிவா ஊழல் ஒழிப்பீங்க, அப்படி தானே? அது கரெக்டா வினோத்? கூடவே இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் துட்டடிச்சுன்னு இருக்காரு, தெரியாது இவருக்கு? டாக்டர்ஸ், நர்சஸ், ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸ், மெடிசின் பர்ச்சேஸ், இவ்வளோ இருக்கு. ஸோ தனக்கு நெருக்கமான அதிகாரிகள் மீது அவர் நடவடிக்கை எடுப்பது இல்லை, மற்றவர்கள் மீது தடுக்கிறார், நடவடிக்கை எடுக்கிறார். அங்க எங்கெங்கெல்லாம் தனது அதிகாரம் செல்லுபடியாகுமோ அங்க தனது அதிகாரத்தை செலுத்துகிறார். இது விமர்சனத்துக்கு தான் வழிவகுக்கும். இப்போ இந்த சிஎம் தானே ஃபைல் கையெழுத்து போடுறாருன்னு இது ஒன்று கேட்டீங்க. இந்த பல்வீர் சிங் விவகாரத்தை எடுத்துக்கொள்வோம். முதல்வர் கையெழுத்து போட்ட 2 போஸ்டிங் கடந்த 1 வாரத்துக்குள் நடந்திருக்கிறது. சரியா? ஹோம் உதயச்சந்திரன் தான் பார்க்குறாரு. ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் நெல்லை மாவட்ட எஸ்பியாக இருந்த திரு சரவணன் அவர்களை மாற்றினார்கள். மாற்றி காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருக்கிறார்கள். எஸ்பிக்கு மட்டும்தான் பொறுப்புனா ரேஞ்ச் டிஐஜிக்கு பொறுப்பு இல்லையா? அவர் ரேஞ்சில் இருக்கிற எஸ்பிஸ் எல்லாம் மேய்க்கிறது தானே எஸ்பியோட ரேஞ்ச் டிஐஜியோட வேலை. அவரை மாற்றலை, எஸ்பியை தூக்கி கம்பல்சரி வெயிட்டில் வச்சிட்டாங்க. நேற்று சிலம்பரசன் என்ற கோவையில் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி கொண்ட சிலம்பரசன் என்பவரை நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக போட்டிருக்கிறார்கள். அந்த சிலம்பரசன் யாருன்னா, ஒரு 2 மாதம் முன்னாடி காவல்துறையினர் ஒரு 5 பேர் கைது செய்து வரும்போது வாந்தி வருதுன்னு சொல்லி அவங்களை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே போனப்போ வாந்தி எடுக்கிற இடத்துல மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்து காவல்துறை தாக்கும்போது தற்காப்புக்காக சுட்டத்தில் 2 பேர் தொடையில சுட்டாங்க, தெரியுமா? கோயம்புத்தூர் போலீஸ். அந்த ஆப்ரேஷனை பண்ணது சிலம்பரசன். இப்போ இந்த பல்ல புடுங்கினதா குற்றச்சாட்டு இருக்கிற ஊருக்கு ஃபேக் என்கவுண்டர் பண்ண சிலம்பரசனை எஸ்பியா போடலாமா? 150 எஸ்பி இருக்காங்க, வேறு யாருமே எஸ்பி இல்லையா?
என்ன தடுத்துட்டாரு இவரு இங்க வந்து? திரு உதயச்சந்திரன் அவர்களுக்கு இந்த தமிழ் சார்ந்த விவகாரங்களில் எல்லாம் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அந்த அகழாய்வு இது போன்ற விவகாரங்கள். தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு பாதுகாப்புத்துறை இயக்குனர் வாங்கிட்டு போட்டுமே. புடிச்ச வேலைய போய் செய்யட்டும். அதிமுக பீரியட்ல அந்த இதுல தான் இருந்தாரு அவரு. திருப்பி அவருக்கு அந்த அங்கேயே கீழடி போயிட்டுன்றேன். புடிச்ச வேலை தானே. போய் பண்ணுங்க.